இதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் கற்க மாதம் ஆஷாட மாதம் ஆடி மாதம் 16ஆம் நாள் சனிக்கிழமை திருதிய திதியும் சதய நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் அள்ளி கொடுக்கின்ற ஆகஸ்ட் மாதத்தை பற்றி இப்போது பேரன்புக்குரிய மாதாந்திர ஜோதிட நிர்வாகத்திற்கும் வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய கண்மணியகத்தில் என்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து அள்ளி கொடுக்கின்ற ஆகஸ்ட் மாதம் இந்த மாதத்தினுடைய பலனை பற்றி உங்களுக்கு இப்போது பதிவு செய்வோம். அதற்கு முன்னதாக ஒரு சின்ன பதிவுகள். இந்த மாதத்தில் 6/8/2026 ஆடி கிருத்திகை, அடுத்தது 14/8 ஆடிப்பூரம், அடுத்தது 17/8 கருட பஞ்சமி. இந்த மாதத்தில் ஸ்பெஷலாக வருது. ஆடி மாதம் என்றாலே நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த ஆடி மாதத்தில் ஆடி மாதம் வர்றதுனால தான், ஆடி ஆவணி வர்றதுனால தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தை நம்ம அள்ளி கொடுக்கும் மாதமாக உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நவக்கிரகங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் செய்யப்படுறதை சுருக்கமாக அடக்கமாக இப்போது உங்களுக்கு பதிவு செய்வோம். வணக்கம். நாம் காண இருப்பது காலபுருஷனுக்கு மிக உயர்வான இடம், உச்சத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கக்கூடிய இடம், நீதிக்கு உரிய இடம், நேர்மைக்கு உரிய இடம், அன்புக்கும் உரிய இடம், அகராதிக்கும் உரிய இடம், செய்யுந்துள்ளே தெய்வம் என்கிறதுக்குரிய இடம். என்ன வந்தாலும் சரி, இடி விழுந்தாலும் சரி, பஞ்சபூதங்களே தலையில் விழுந்தாலும் அப்படியே தியானத்தோடு இருக்கக்கூடிய இடம், யோகத்தோடு இருக்கக்கூடிய இடம். எந்த தப்புங்கிற வார்த்தைக்கு அகராதியிலேயே தப்பு பண்ணக்கூடாதுன்னுங்கிற உணர்வோடு இருக்கக்கூடிய இடம். நேற்றைக்கு கூட கேட்டேன், தப்புனாலே உங்களுக்கு அந்த தப்பு பிடிக்காதே அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க ஐயா, அதனால தான் என்னன்னு தெரியல, நான் பிழைக்கவே முடியல, எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட நியாயத்துக்குரிய இடம், தர்மத்துக்குரிய இடம் துலாம். இந்த துலாம் ராசியில் நேயர்களுக்கு துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரத்தோட இந்த சுவாதி மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. பஞ்சபூதங்களே தலையில் விழுந்தாலும் அப்படியே உட்காந்துருப்பாங்க. பஞ்சபூதங்களே தலையில் விழுந்தாலும் சரி, அது நீர் நெருப்புக்கு எதுவாக இருந்தாலும் சரி, ஆகாமல் இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட நெருக்கமாக உள்ள உருக்கமாக உள்ள மெய்யிக்கு முதலிடம், பொய்க்கு இடமே இல்லை, அன்புக்கு முதலிடம், வம்புக்கு இடமே இல்லை. அப்படிப்பட்ட துலாம் ராசி உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ராசிநாதன் லாபாதிபதியாக கேதுவோடு சேர்ந்திருக்காரு. உங்கள் ராசிநாதன் லாபாதிபதியை கேதுவோடு சேர்ந்திருக்காரு. ஆனால் மிக அற்புதமான இடம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல அழகாக இருக்கார். குரு இருக்கிறாரு, சிவராஜ யோகத்தோட சூரியன் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் 9, 7, 8, 9க்குரியவர் நிச்சயமாக ஆட்சி பெற்றிருக்கிறார். நட்பு கிரகம் புதன் நல்லா இருக்கார், அவர் நல்லா இருக்கார். பயப்பட வேண்டியதில் நவக்கிரகங்களில் சனி உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக 6ல் உச்சம் பெற்ற உங்கள் வீட்டுக்கு 6ல் மீனத்தில் சனி வக்கரத்தில் இருக்கார். அப்போ இந்த மாதத்தில் நிச்சயமாக துலாம் ராசிக்கு குருவினால் பாதிப்பு குறையும், சனினால் கொஞ்சம் அதிகம். ஏன்னா வக்கரம் நடப்பதனால் ரிஷபராசிக்காக இருந்தாலும் சரி, இல்லை துலாம் ராசியாக இருந்தாலும் சரி, அந்த நட்பு உள்ளவங்க எல்லாத்துக்குமே பகையாக மாறும், பகை உள்ளவங்களுக்கு நட்பாக மாறும். அப்படிப்பட்ட இடம். அதனால தான் துலாம் ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏற்கனவே உங்கள் ராசிக்கு
10ல் யார் இருக்கார் பாருங்கள், 10, 11, 12. 10ல் சிவராஜ யோகத்தில் குரு இருக்கிறார், உச்சம் பெற்ற குரு இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3க்கும் 6க்குரியவர். 3க்கும் 6க்குரியவர் 8ல் தாங்க இருக்கக்கூடாது. 3க்கு 6க்குரியவர் 3ல் இருக்கக்கூடாது. 3, 6, 8, 12 மறைவில் இருக்கக்கூடாது. கர்மத்தில் இருக்கார், ப்ரொபோஷனில் இருக்கார், ஜாப்பில் இருக்கார். அப்போ என்ன ஆகும்? நிச்சயமாக நல்லது நடக்கும். நிச்சயமாக நல்லதெல்லாம் நடக்கும். அப்போ விவசாயம், பெண்கள் சம்மந்தப்பட்டது, அழகு சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, நிலங்களில் அழகான வீடுகள் சம்மந்தப்பட்டது. ஏன்னா அது வெளிநாடு முழுக்க வெளிநாடு சம்மந்தப்பட்டது. சரம் ஸ்திரம் உபயம், சரம் ஸ்திரம் உபயம். நெருப்பு நிலம் காற்று நீர், நெருப்பு நிலம் காற்று நீர். பார்த்தீங்களா? நெருப்பு நிலம் காற்று, காற்று வெளிநாடு போகிறது. வெளிநாட்டுக்கு எப்போ வேணாலும் போகிறது. யார்? மிதுனம், அடுத்தது துலாம், அடுத்தது சதயம், கும்பம். இது வெளிநாட்டுக்கு தேடி நம்ம சொல்ல வேண்டாம், ஓடி விரட்டி விட்டுருவாங்க. அவங்கள விரட்டி விட்டுருவாங்க. இவங்களா போகாமல் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படி சொன்னால் தான் இருப்பாங்க, இல்லைன்னா போயிட்டே இருப்பாங்க. இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு விவசாயம் சரி, அழகு சம்மந்தப்பட்ட பொருள், ஏஜென்ட் சம்மந்தப்பட்ட முழுக்க வெளிநாடு சம்மந்தப்பட்டது, அரசு சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்டது, ஆலோசனை சம்மந்தப்பட்டது, நீதி சம்மந்தப்பட்டது, அட்வொகேட் சம்மந்தப்பட்டது, மேஜிஸ்ட்ரேட் சம்மந்தப்பட்டது, தர்மங்கள் சம்மந்தப்பட்டது, அறக்கட்டளை சம்மந்தப்பட்டது, தியானங்கள் சம்மந்தப்பட்டது, அத்தனை தொழிலும் உங்களுக்கு உண்டுங்க. அத்தனை தொழிலும் உண்டு துலாமுக்கு. ஒரு வார்த்தை பொய், ஒரு வார்த்தை வராது. உண்மையை தவிர வேறு ஒன்றுமில்லை இறைவா அப்படிங்கிற பொருள் யாருக்குன்னா துலாமுக்கு தான். அதை விட வீட்டி தான் உண்டு தான் வேலை உண்டு இருப்பவர்களும் துலாம் தான். அவ்வளவு நீதி நேர்மையோட இருக்கிறவங்க என்ன வந்தாலும் கண்டுக்கிற மாட்டாங்க. அப்போ இந்த தொழில் பூரா செய்யும்போது மரத்தொழில் மிக அற்புதமாக அமையும். ஏன்னா குரு உங்கள் கோச்சாரத்தில் இப்போ நல்லது. சனி வக்கரத்தில் தான் கம்மியே தவிர குரு பயிற்சியில் கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு அற்புதமாக இருக்கிறது. போன தடவை 5ஆம் பார்வை பார்த்தாரு. 5ஆம் பார்வை பார்க்கறத விட இப்போ 7, 8, 9, 10ல் ஒரு பாவியாக இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ யார் இருக்கிறா? 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் மிகப்பெரிய பலமான எஜமான். சூரியனும் குருவும் இருக்காங்க. சூரியனும் குருவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு உயர்ந்த நோக்கத்தை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. கீழ்பட்டதுக்கு போகவே மாட்டாங்க. இந்த துலாம்காரவங்க கீழ்பட்டதுக்கு போகவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த குரு பயிற்சியும் சரி, இந்த சனி வக்கரத்தில் கொஞ்சம் மைனஸ் வருமே தவிர, ஏன்னா ஒரிஜினலாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் ரிஷபத்திற்கும் துலாமுக்கும் 99% அட்வான்டேஜ், 99% மிக உயர்வான நன்மையை செய்யக்கூடியவர். வக்கரமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு? ஆப்போசிட்டில் அப்படியே வந்துடுறாரு. ஆனால் குரு என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் கஷ்டப்பட்டது, துன்பப்பட்டது எல்லாமே கன்னிராசியும் சரி, துலாம் ராசியும் சரி, விருச்சக ராசியும் சரி, தனுசும் சரி, மகரம் சரி, இந்த 5 ராசிக்காரவங்களும் கண் விழித்து பார்த்து கொண்டு எதிர்காலத்தை சிறப்பாக நடத்தி கொள்ளுமாறு பணிவோடு உங்களை கேட்டுக்கிறேன். துலாம் ராசி நேயர்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக ஒரு முறையாவது நாச்சியார் அம்மன் கோவில், நாச்சியார் கோவில் போயிட்டு வாங்க. உப்புளியப்பன் கோவில் போயிட்டு வாங்க. நாச்சியார் கோவில் கல்கருடன் தரிசனத்தை ஒரு தடவை பண்ணுங்க. இந்த ஐயனார் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஐயனார், கருப்புசாமி, அந்த வழிபாடும் கொஞ்சம் பண்ணும்போது மிக சிறப்பான உயரத்திற்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை தயவு செய்து மறக்காமல் பார்த்துக்கொள்ளும்.